ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பண்டிகை. அதுக்காக எப்படி எளிமையான முறையில் கலசம் வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எதில் கலசம் வைக்க போகிறோமோ அதில் பாதி அளவுக்கு வந்து பச்சரிசி நிரப்பிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிக்காய், ஒரு மாசிக்காய், 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்துட்டு ஒரு கோமதி சக்கரை, ஒரு மஞ்சள் கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெள்ளி காயின், ஒரு தங்க காயின் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மெயினாக என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா காதோல கருகமணி செட் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதையும் இதில் ஆட் பண்ணுவோம். கடைசியாக வந்துட்டு இதில் காசு எவ்வளோ போடணுமோ அதை போட்டுக்கலாம். ரூ. 11 ரூ. 21 எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். கலசம் வந்துட்டு வைக்க போகிற கீழே வந்துட்டு ஒரு வாழை இலை பரப்பி அதில் பச்சரிசி நிரப்புவாங்க. வாழை இலை இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பித்தளை தட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்துட்டு கலச சொம்பு வச்சிடலாம். கடையில் வந்துட்டு அம்மன் முகம் வந்து கிடைக்கிது. நம்ம அதையும் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா தேங்காயில் வந்துட்டு மஞ்சள் தடவி அதையும் நம்ம அம்மன் முகமாக வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எப்படி வரலட்சுமி பண்டிகை ரொம்ப சிம்பிளான முறையில் பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. கலசம் வச்சும் பண்ணலாம், கலசம் வைக்காமையும் பண்ணலாம். கலசம் வச்சு எவ்வளோ சிம்பிளான முறையில் பண்ணலாம் அப்படின்றத இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ப்ளவுஸ் பிட்டு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க. போயிட்டு வந்துட்டு இவ்வளோ வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றவங்க இப்படி சிம்பிளான முறையில் அம்மாவை ரெடி பண்ணி நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.